என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை, மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான். நமக்கு ஏற்பட்ட ஒரு துரதிர்ஷ்டம். சொல்லுவார்கள், ஏதோ சினிமாவில் பாட்டு, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான். ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை, மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான். உரிமையை பறித்தான், என் வியர்வை, நான் சிந்திய வியர்வை, அந்த வியர்வையை வீணாக விடக்கூடாது. அதனாலே அந்த உரிமையை இனி யாரும் பறிக்க முடியாது. எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பறிக்க முடியாது. அந்த வகையிலே தான் இன்றைக்கும் டெல்லி ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். சூழ்ச்சியினாலே தன்னை தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். சூழ்ச்சி. ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், ஒட்டுமொத்த வன்னிய மக்கள், ஒட்டுமொத்த பிற சமூகத்தினர், ஒட்டுமொத்த பிற கட்சியினர் எல்லாம் இவனுடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டார்கள். நீ எந்த கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு போனாலும், எந்த கோர்ட்டு போனாலும் இந்த ராமதாஸ் ஜெயிப்பான், வெல்லுவான். இவனை தோற்கடிக்க, ராமதாஸை தோற்கடிக்க யாராலும் முடியாது. உரிமையை பறிக்க எண்ணாதே, உடைமையை பறித்துக்கொள். என்னிடம் என்ன இருக்கிறது பறித்துக்கொள்? எல்லாவற்றையும் தான் பறித்து கொண்டாயே, என்னிடம் ஒன்றும் இல்லை. ஆனால் வியர்வை சிந்தி 46 ஆண்டு காலம் 96,000 கிராமங்களுக்கு சென்று எம் மக்களை சந்தித்து எம் மக்களிடம் பேசி அவர்களுக்கு இதை நம்முடைய சமூகத்தின் நிலைமையை சொல்லி வளர்த்த இந்த கட்சியை நீ முழுதும் அபகரிக்க எண்ணுகிறாய். அதனாலே இந்த உரிமையை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாத நிலையிலே தான் நான் மீண்டும் இந்த கட்சியினுடைய தலைவராக ஆனேன். எனக்கு உதவியாக என் மூத்த மகள் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவரை எனக்கு துணையாக இருமா என்று அதை செயல் தலைவராக நியமித்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.